வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா காரைக்குடியில் இருக்கோங்க. காரைக்குடி அதாவது செட்நாடு ரெசிபிகள் ஏகப்பட்ட ரெசிபிகள் நம்ம பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையாக ரெடி பண்ணுற இந்த வெங்காய கொசமல்லி. இந்த வெங்காய கொசமல்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணுறாங்க. அந்த மசாலா என்ன கேட்டிங்கன்னா தேங்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் சாம்பார் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெங்காய கொசமல்லி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிப்பியில் நீங்கள் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இல்லாமல் இந்த மெத்தட் இவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி வெங்காய தக்காளி வதக்கி பண்ணுறாங்க, ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சுட சுட இட்லி தோசையில் தொட்டு சாப்பிட்றது பிரமாதம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப நல்லாச்சு. ஆமாம், நிறைய ரெசிபி வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து இந்த இட்லி தோசைக்கு பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இந்த வெங்காய கொசமல்லி சொன்னீங்க. நான் கத்திரிக்காய் கொசமல்லி சாப்பிட்ருக்கேன். இது என்னது வெங்காய கொசமல்லி? அதுவும் பர்டிகுலர் காரைக்குடி மக்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி. அது இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் பொன்னாளிச்சி வீடு அந்த மாரிலாம் வரப்போ என்ன சாம்பாரை விட இட்லிக்கு வந்து வெங்காய கோசு அதான் விரும்புவாங்க. அப்படியா? ஆமாம், ஓகே. அந்த மாரி இருப்பாங்க. அப்படி அதனால் இந்த வெங்காய கோசு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதாவது பேசிக்காக ஒரு ஃபேமிலி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அருமையாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த சாம்பார் செஞ்சு போர் அடிச்சிடும். எல்லாமே எங்கள் மெஸ்லேயே கேட்பாங்க. எல்லாரும் மாற்றி வைங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்தவங்க சாம்பார் தான் கேட்பாங்க. நல்ல ஒரு அருமையான ரெசிபி. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் என்ன வைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வீட்டில் பண்ணலாம்ல? கண்டிப்பாக 10 நிமிஷம் தான். பருப்பு வேக வச்சு அப்புறம் புளி ஊற வச்சு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டி அப்படிலாம் பண்ண டக்குன்னு பண்ணுற ரெசிபி தான் இது. இவங்க ஆல்ரெடி வந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கமாக சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லிட்டு நம்ம பண்ணலாமே சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணுறோம். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி ஒரு 4 தக்காளி, ஒரு முடி தேங்காய், கசகசா 2 ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். காஞ்ச மிளகாய் ஒரு 10-12 வச்சுக்கலாம். சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போடணும். தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அப்படி கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கறி மசாலா பட்டை 2, கல்பாசி 2, கொஞ்சம் தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. பெரும்பாலும் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் எல்லாமே இருக்குது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ சோம்பு போடணும். ஓகே, அதாவது நம்ம வீட்டில் பிரியாணிலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பட்டை தான். இந்த கல்பாசி எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா காரணம்? இது வாசனைக்கு தான் போடுறது. அப்படி ஓகே. கல்பாசி பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி ஸ்பைசஸ் மசாலா நல்லா வாசனையாக வரணும் அப்படின்னு அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஈவன் நானே வந்து சிக்கன் சின்ன ரெசிபிலாம் பண்ணும்போது இந்த கல்பாசி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சால் மட்டும் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் இந்த கல்பாசி யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ல? நல்லாயிருக்கும். சோம்பு போடுறோம். ஓகே. ரொம்ப இதுக்கு தேவையான இந்த பிரிஞ்சியில் தேவைப்படாத இருக்கு அதெல்லாம் இல்லையா? ஓகே. ஏலக்காய் அதெல்லாம் போட மாட்டோம். ஓகே. நார்மலாக வீட்டு யூஸ்க்கு தான் இது. மற்றபடி நம்ம இது வெளியிலேயே நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பண்ணுறப்ப ஏலக்காய் போடலாம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் போடுறோம். கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக. சின்ன வெங்காயம் போடலாமா? இதுக்கு வெங்காய கோசு சின்ன வெங்காயம் வேணாம், பெரிய வெங்காயம் தான். ஓகே. வெங்காயம் போட்ட பிறகு வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை போடுறோம். சரி, ஓகே. இந்த ரெசிபி டக்குன்னு பண்ணிடலாம், ரைட்டா? 10 நிமிஷம் தான். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி, தக்காளியை நறுக்கி அப்படியே வதங்க விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல தேங்காய் வச்சு அரைச்சி ஊற்ற வேண்டியதான். அப்படி டக்குன்னு முடிஞ்சிடும். காய்கறி வேணும்னா நீங்கள் போடலாம். பெரிய அளவாக பண்ணுறேன்னா பெரிய அளவுக்குன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போடணும். தேங்காய் கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை. ஓகே. இந்த பொட்டுக்கடலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? சும்மா இது வந்து வெறும் தேங்காயை மாத்திரம் போட்டோம்னா கொஞ்சம் நீர்த்து அப்புறம் வரும். கொஞ்சம் சேர்ந்தாப்புல இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக லைட்டாக கொஞ்சம் பொட்டுக்கடலை போடுறோம். போதுமா இது? போதும் போதும் போதும். இதுக்கப்புறம் கசகசா கொஞ்சம். ஓகே. லைட்டாக போதுமா? ஓகே போதும். சோம்பு வேணுமா? சோம்பு 2 ஸ்பூன் போட்டால் இது போதுமா? போதும் போதும். ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து பொடி போடக்கூடாது, வரமிளகா தான் போடணும். ஓகே. எவ்வளோ வரமிளகா? அது காரம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டால் போதும். நம்ம 10 இதுக்குன்னா ஒரு 10 மிளகா போட்டால் போதும். சரி, ஓகே. கொஞ்சம் காரம் அதிகமாக வேணா அதுக்கேற்ற மாதிரி போடலாம். ஓகே. இதுமாரி அரைச்சி மிளகாய், இது தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காய கோசு அந்த வாசம் வரும். அப்படி சரி, ஓகே. இது அரைக்கிற பக்கம் என்ன மாதிரி இருக்கணும்?
அரைக்கிறது தான் இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக. இப்போ வதங்கிடுச்சு, ரொம்பவும் கொஞ்சம் செவக்காம மீடியமாக இருக்கணும் இப்படி. இப்போ தக்காளி போடணும். சரி, ஓகே. ரொம்ப சிம்பிளான வேலை, 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஒரு வெங்காய கோஸ் ரெடி பண்ணி அழகாக தோசை இட்லி அருமையாக இருக்கும் சார். ஓகே. இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து இங்கே இருக்க கல்யாண ஃபங்க்ஷனில் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. நார்மலாக எல்லா வீட்டு ஃபங்க்ஷனில் பண்ணுவாங்க. அதான் அப்படின்னா இப்போ பொங்கல் இட்லி தோசை அப்படி வைக்கிறாங்கல்ல, அப்போ வந்து பொங்கலுக்கு வந்து சாம்பார் வைப்பாங்க, அப்போ இட்லிக்கு வந்து இந்த வெங்காய கோஸ் ஊற்றுவாங்க அந்தமாரி. ஓகே ஓகே, டெஃபினட்டாக சூப்பர். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டும் வந்துருச்சுங்க, நல்லா அரைச்சி ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் மிக்சியில் அரைச்சிருங்க. எப்படி அரைச்சிருக்கீங்கன்னு பார்த்துருப்பீங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம், அதிகமான தண்ணி யூஸ் பண்ணல. சரி, மிளகா வந்து விதை இல்லாமல் கொஞ்சம் அரைச்சிட்டா போதும். ஓகே ஓகே, டன். அடுத்து உப்பு போடணும். ஒருத்தருக்கு என்னென்னா இதில் சமையலில் கரண்டியில் உப்பு வலி போடக்கூடாது சமையலில். ஏன்? அதான் பக்குவம், கைப்பக்குவம். ஓகே, கைப்பக்குவம். கையில் இப்படி தான் போடணும். அப்படி கையில் தான் போடணும். ஒருத்தருக்கு அப்படியே கரண்டியில் இப்படி போட்டா அது டேஸ்டே வராது, அந்த அளவும் தெரியாது, அந்த டேஸ்டும் தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு கை பக்குவம்னு சொல்லுவாங்களா சார், அந்த மாரி இருக்கு. அப்படி ஸோ நீங்களாம் பண்ணும்போது கையில் தான். ஆனால் கையில் தான் உப்பு போடணும். அப்படி நல்ல விஷயம். உப்பு போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த ரெசிபிக்கு அதாவது நார்மலாக வந்து நம்ம வீட்டில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், இந்த மிளகாத்தூள், அப்போ குழம்பு தூள் இதெல்லாம் போடுவோம். எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லை. எதுவுமே பண்ணுறது இல்லை. ஓ சூப்பர். எந்த படியுமே சேர்க்க வேணும், ரொம்ப சிம்பிள். நீங்கள் வீட்டில் வந்து சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெசிபி பண்ணணும்னா இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, ஓகே, வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. ஓகே. இங்கே உள்ள காரைக்குடி மக்களை பொறுத்தளவில் சாம்பாரை விட இந்த வெங்காய கோஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஓ அப்படியா? ஓகே. இந்த மசாலையை வந்து இதோட போட்டு வதக்கணும். ஓகே. ஏன்னா இது வதக்கலை இல்லை சார். ஆமாம், அதனால் ஏன்னா நம்ம பச்சையாக தான் போட்டு அரைக்கிறோம், அதனால் நல்லா வதக்கிட்டு தான் பண்ணுறோமா? ஆமாம் ஆமாம். ஓகே. இது கிட்டத்தட்ட குருமா கான்செப்ட். அது குருமான்னு சொல்ல முடியாது, ஆனால் குருமா மாதிரி தான். வதக்கி அரைக்கிற குருமாக்காக இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் சரி வதக்குனா இதில் சும்மா கரைச்சி ஊற்றிடலாம். ஓகே. வதக்காமல் இப்படி பச்சையாக அரைச்சோம்னா இப்படி இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தோடு இப்படி வதக்கினோம்னா அந்த பச்சை வாசம் போயிடும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுறோம். ஆமாம். ஓகே. ஸோ இது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணுங்கிற தண்ணி ஊற்ற வேண்டியதான். ஊற்றிடுறோமா இப்போ? ஊற்றலாம். சரி, ஓகே. இந்த வெங்காயம் தக்காளி பாருங்களேன், அந்த அதாவது வெங்காயம் தக்காளி அந்த தேங்காய் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது மேலே அந்த ஆயில் அப்படியே மேலே தெரியும், என்ன அப்படி அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிக்கும். ஓகே. இந்த வெங்காய கோஸ்து எப்படி திக்காக இருக்குமா தண்ணியாக இருக்குமா? எப்படி கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். சரி, ஓகே. தண்ணியாக இருந்தால் தான் இந்த டேஸ்ட்டு சார். ஆனால் ரொம்ப ஈஸி ரெசிபிங்க இது. அதாவது புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு சில பேர் சமையல்னு தெரியாது. அவங்க அந்த மாதிரி மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமையல் ஈஸியாக வீட்டில் பண்ணலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதாவது நார்மலாக என்ன பண்ணுவீங்க, அந்த மிளகாத்தூள் எவ்வளோ போட்டுன்னு தெரியாது, அந்த புளி எவ்வளோ போட்டுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. வெறும் தேங்காய், காஞ்ச மிளகா, கசகசா பொட்டுக்களை போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி இதை போட்டுரும், அவ்வளோதான். உப்பு போட்டிருக்கோம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ அது கொதிச்சு கொஞ்சம் அப்படி எண்ணெய் கக்கணும், அதுதான் இதில் பக்குவமே. அவ்வளோதான், அதை இறக்க வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் எப்போ போட போகிறோம்? அப்புறமா போட்டுக்கலாம். சரி, ஓகே. நல்லா கொதிச்சு வருது. சூப்பர். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு சுட சுட இட்லி இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் நல்ல பஞ்சு பஞ்சா இட்லி இருக்கணும். வெங்காய கோஸ் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பர். 10 இட்லி கூட சாப்பிடலாம். ஓ அப்படியா? சரி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாம்பாரை விட இதுதான் சார் பிடிக்கும். இதாங்க. ஸோ மக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபி நீங்கள் முடிச்சிடலாம். அதிகபட்சம் ஏன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுன்னா கூட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இன்றைக்கி இருக்க எல்லோரும் பிஸி ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் எதுக்கு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி எதனா பண்ணுறேன்னா டெஃபினட்டாக இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட டீம் வந்து எனக்கு அட்ரஸ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் வீட்லேயே வந்து ஷூட் பண்ணுவேன் நீங்கள் விருப்பப்பட்டா. இந்த மாதிரி ரெசிபி 4 பேர் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
நல்ல வாசனை வருது அந்த சோம்பு கசகசா தேங்காய் நல்லா கொதிக்க நல்லா வாசனை வருது. காரம் தெரியுது, நல்லா இருக்கு, சூப்பர். அதாவது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் கொதிச்சு வந்திருக்கு, அந்த காரம் அந்த சாப்பிடும்போது அந்த காரம் தெரியுது, மைல்டான ஒரு காரம். அதுக்கப்புறம் அந்த குருமாவோட அந்த ஃப்ளேவர் சொல்லுவாங்கல்ல, அந்த கறி வீட்டில் பண்ணும்போது அந்த மசாலா ஃப்ளேவர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சுட சுட இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றது பிரமாதம். இப்போது இந்த மாதிரி காரைக்குடிக்கு வராங்க, உங்களை மீட் பண்ணி நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் தரலாமா? முருகன் மெஸ் காரைக்குடி. ஃபோன் நம்பர் 9790544905. ஓகே, கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம். இவங்க இது வரைக்கும் எனக்கு பண்ணி காமிச்ச எல்லா ரெசிபி பிரமாதம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இன்கேஸ் நேரம் கிடச்சா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரெசிபி பண்ணி காமிங்க. இவங்ககிட்டையும் பொடி வகைகள்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் இவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மெயினாக கேட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.